இதுவரை 20 முறைகளுக்கு மேல் எதிரிகளை எச்சரிக்கை செய்ய கடமைப்பட்டு விட்டாய். சலனமற்று கிடந்த உன் ஆதரவாளர்கள் முன்னிலை. மரணப்படங்கள் இருக்கும்போது அந்த பாடலை தான் புஷ்பன குப்சாமி பாட, அது வரைக்கும் கோமால சுரணிற்கு ஒரு மூச்சட்டு இருந்தவதான் இருந்தவர். பாடலை கேட்க கேட்க கண்ட தண்ணி வந்து உதவி தூச்சி. எழுத்தாளர் என்பது அற உணர்ச்சி மிக்கவனா இருக்கணும், எதிர்பார்ப்புகள் அற்றவனா இருக்கணும், வறுமை நிலைக்கு அஞ்சு ஓடி ஒளியக்கூடன்னு இருக்கக்கூடாது. இந்த தமிழ் என்னை காப்பாற்றலை, கவிதை என்னை காப்பாற்றலை, இலக்கியம் என்னை காப்பாற்றணும் புலம்புகிற ஒரு புலம்பல்வாதியா இருக்கக்கூடாது. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் கவிஞர், கட்டுரையாளர் ஜெயபாஸ்கரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டுரை நூலை வெளியிட்டீங்க. அதுக்கு எங்களுடைய OH லிட்ரேச்சர் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் விரிவாக பேசலாம் அப்படின்ட்டு. என்னென்னா, உங்களுடைய எழுத்து பயணம் எங்கிருந்து தொடங்கியது, எப்போது தொடங்கியது? அதான் இது ரொம்ப பயனுள்ள, நான் நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வினா. இந்த வினா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூருக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற சிற்றூர் தான் என்னுடைய ஊர். வேளாண்மை குடும்பம் எங்கள் குடும்பம். கலைகளோடு தான் சேர்ந்து வளர்ந்தோம். எனக்கு ஈடுபாடு கலைகளின் மீதும் எழுத்தின் மீது ஈடுபட்டது காரணமே வந்து என் குடும்பமும் அந்த சிற்றூர் சூழலும் அங்கே நடந்த தெருக்கூத்துகளும் மற்ற எல்லாம் தான் காரணம். என் சித்தப்பா வந்து ஒரு சிறந்த சிலம்பாட்டு கலைஞர். தெருக்கூத்தும் அவர் ஆடுவார். பாடல்கள் எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிட்டே இருக்கும். சுற்று வட்டார ஊர்களில் எல்லா ஊர்கள்லேயும் கூத்துகள் நடக்கும். மகாபாரத கூத்து, ராமாயண கூத்து இருக்கணும். எந்த ஊரில் நடக்கிற கூத்தையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். ரெண்டாவது, களை எடுக்கும்போது, ஏறு விழும்போது பாடல்கள் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். நான் கேட்காத பாடல்களே இல்லை. உரைநடை வாக்கில் ஊரில் பெரியவங்க பேசும்போதெல்லாம் பழமொழியாக பேசுவாங்க. எல்லாமே போகிற போக்கில் பழமொழியாக பேசுவாங்க. நானே கூழில் இந்த மாதிரி இருக்கேன், என்ன வந்து கேட்குறேன் அப்படிம்பாங்க. திடீர்னு ஒரு பேச்சு எப்படி பாருங்கள். மேலே இருந்தால் உள்ளேயும் போக முடியாது, பறக்கவும் முடியாது. நானே கூழ் வந்து மாதிரி இருக்கேன், எங்கிட்ட வந்து கேட்குறேன்னு வாங்குறேன். இப்போ நீ இருக்கிற போய்ச்சி கடை திருட வந்தான்னா உன் வீடு இருக்கிற போய்ச்சிக்கு நீ மியூசிக்கான்னு கேட்டானா ஒருத்தனும் ஒரு பழமொழி எங்கள் ஆயா சொல்லுவாங்க. எனக்கு பொருள் தெரியாது. பிற்பாடு தெரிஞ்சது. ஒன்றுமே இல்லாத வீட்டில் ஒருத்தர் திருட போகிறான். திருட வந்தோன்னா அந்த வீட்டு உரிமையெல்லாம் பிடிச்சிக்கிறான். 2 பேரும் தெரிஞ்சவங்க. நீ இருக்கிற புகழ்ச்சின்னா புகழ்ச்சி, நீ இருக்கிற புகழ்ச்சி கடை திருட வந்தேன்னு வீட்டுக்கு சொந்தக்காரன் கேட்க, திருட வந்தவன் சொல்கிறான், உன் வீடு இருக்கிற புகழ்ச்சிக்கு நீ முடிச்சுட்டு உட்காந்துருக்கியா, இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையா, ஏன் நீ முடிச்சிட்டு இருக்குன்னு அவங்க கேட்குறது. இந்த மாதிரி பழமொழிகள் ஒரு வாழ்க்கையிலேருந்து வருகிற ஒரு வாழ்க்கையிலேருந்து வரும். உரையாடல் போக்கில் பழமொழி சொல்லுவாங்க. அதுவே லிட்ரேச்சர் தான். அதுதான் இலக்கியம், வாய்மொழி எல்லாமே. எங்கள் சித்தப்பா அந்த பஜனை பாடல்கள், அருமையான பஜனை பாடல்கள். பஜனை பாடலில் அந்த 7 தெரு கொண்ட எங்கள் ஊரை வந்து பஜனை குழு சுற்றி வரும். அந்த பஜனை குழு கூட அந்த விளக்கு ஒன்று ஏந்திட்டு போனோம் முன்னாடி. அந்த விளக்கை விட நான் குள்ளமான பையன், சின்ன பையன். அந்த விளக்கு இரும்பு விளக்கு தூக்கிட்டு பாடல் கேட்டுட்டு போவேன். பெரிய ஈடுபாடு. அப்படி ஈடுபாடு ஏற்பட்டது. படிக்கிற பழக்கம் எனக்கு வந்துட்டு. சிற்றிதழ்கள், இதழ்களை, குமுதம், ஆனந்த விகடன் எல்லா இதழ்களையும் படிப்பேன். படிக்க போய் அதில் ஈடுபாடு ஏற்பட்டு அதுலேருந்து தான் என்னுடைய இலக்கிய பயணம் தொடங்குச்சு. அப்போவே நான் வந்து எனக்கு முதல் எழுத்துங்கிறது எது நீங்கள் கேட்டிங்கன்னா, புத்தகங்களில் வருகிற பொன்மொழிகள் எடுத்து குறித்து வச்சுப்பேன். பொன்மொழிகளுக்கு தனியாக காசு செலவு பண்ணி சேர்த்து வாங்கி நோட்டு வாங்கி ஒரு பொன்மொழி எழுதி, அந்த பொன்மொழி சொன்ன ஒரு பேரை வேறு ஒரு நிறத்தில் எழுதி அப்படியா போகும். அந்த பொன்மொழிக்கான தலைப்பு வேறு ஒரு நிறம். இப்போ கருப்பு எழுத்தில் வந்து தலைப்பு, நீல நிறத்தில் வந்து பொன்மொழி, சொன்ன ஒரு பேர் பச்சை எழுத்தில். இப்படிலாம் போயிட்டுருக்கோம். என்னுடைய பொதுவாக ராணி காமிக்ஸ் நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது காமிக்ஸ்லேருந்து தான் அந்த வாசிப்பு தொடங்கும். காமிக்ஸ், இந்த நாவல்கள். ஆமாம், எனக்கு அம்புலி மாமா, அணில். அப்போ அணில்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. அம்புலி மாமான்னு ஒரு பத்திரிக்கை, அணில்னு ஒரு பத்திரிக்கை. இந்த பத்திரிக்கை அதையும் படிப்பேன். இந்த படிக்க ஏற்பட்ட ஆர்வம். அது இல்லாமல் எங்கள் தேநீர் கடையில் ராதாகிருஷ்ணர் ஒரு அண்ணா வந்து தேநீர் கடை நடத்தினார். அவர் தொடர்ச்சியாக குமுதம் வாங்குவார். அவர் வாங்கினா ஒரு 6 மாதத்துக்கு இவ்வளோ குமுதம் சேர்ந்துடும். அதை கொண்டு போய் உத்திரமேரில் போட்டுட்டு காசு வாங்கிட்டு வர வேலை என்னுடைய வேலை. அதை நான் கோணிப்பையில் மூட்டை கட்டி எடுத்துன்னு போய் எங்கள் பம்ப் செட்டில் வச்சுருந்து நான் 2 நாள் படிப்பேன். பழைய குமுதம் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் கொடுத்தா 2 ரூபாயோ 3 ரூபாய் கொடுப்பாங்க. கொண்டாந்து அவர்கிட்ட கொடுப்பேன். இதுலேயே நான் எவ்வளோ கற்றுக்கிட்டேன். இப்போ உங்கள் தந்தையை பற்றி நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் குறிப்பில் குறிப்பிடுறீங்க. ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தவர் அப்பா அப்படின்னு சொல்லி. அப்பா எந்த வகையில் உங்களுக்கு கலை ஆர்வத்துக்கு காரணமாக இருந்தார்? நல்ல கேள்வி. எங்கள் அப்பா வந்து உத்திரமேரூர் வட்டார ஸ்தாபன காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். மேனலூர் பஞ்சாயத்து யூனியனுக்கு தலைவராக இருந்தவர். கதை சட்டை தான் போடுவார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். சமூக நோக்கமே இப்போ வேலையாக இருக்கிறவர். குடும்பத்தை கூட கவனிக்காமல் எந்த நேரமும் சமூக போராட்டங்கள், சமூக மண்ணு கொடுக்கறது, குளத்துக்கு தூர் வர்றது, ஏரிக்கரை கட்டுறது, சாலை போடுறது, தண்ணி தொட்டி கட்டுறது, இதே பணியாக இருப்பார். அப்படிப்பட்டவர். அவருடைய மேஜையில் தான், அவர் படித்தாரோ என்னமோ எனக்கு தெரியாது, அவருடைய மேஜையில் இருந்து தான் நான் டாம் சாயர் நாவலை நான் எடுத்தேன். டாம் சாயர்னு பேர். அது டாம் சாயர் மார்க் ட்வைன் எழுதினது. மார்க் ட்வைன் பெரிய நூல். அதை வந்து அற்புதமான நூல். அருணா
அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்தாங்க. நான் அருணான்றவங்க ஆனா பெண்ணான்னு தெரியாது, இன்னும் அந்த பேர் எனக்கு நினைவுக்கு அருணா. அதை நான் 2 முறை படித்தேன். அந்த நாவல் எனக்கு ஏற்படுத்தின தாக்கம், அந்த டாம் சாயல்ன்ற ஹீரோவாகவே நான் அப்போ மாறிடுவேன். திரும்ப திரும்ப அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன்னா, ஒரே புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கூட கிண்டு பகடி செய்வாங்க ஊரில். அதுதான் எனக்கு முதலாக தோற்றுவாயாக அமைஞ்சது இலக்கியத்தை படிக்கிறதுக்கு. சென்னை வாழ்க்கை, சென்னைக்கு எப்போ வந்தீங்க? முதல்ல நீங்கள் பத்திரிகையில் பணியாற்றிருக்கீங்க, தேவியில் பணியாற்றிருக்கீங்க, அப்புறம் தராசில் புலனாய்வு செய்தியாளராக இருந்திருக்கீங்க. அந்த அனுபவங்கள், ஏன் சென்னைக்கு வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் நல்லது. வேளாண்மை தொழிலில் வந்து செஞ்சதுக்கு பிறகு எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் எங்கேயாவது ஒரு மாத சம்பளம் வாங்கணும்னு அவருக்கு ஆசை. அதனால் ரொம்ப கடினப்பட்டு உத்தரமேரூரில் வீரராகவா நூற்பாலைன்னு ஒரு நூற்பாலை இருந்தது. அப்போ வீரராகவா நூற்பாலை பஞ்சு மில்லு, பஞ்சை நூலாக்குகிற ஆலை அது. அதில் என்னை வேலை சேர்த்து விட்டார். அதில் 7 ஆண்டு காலம் நான் ஸ்பின்னிங் மில், அது அந்த ஸ்பின்னிங் மில்லை 7 ஆண்டு காலம் நான் சைடர்னு சொல்லுவாங்க, அந்த வேலை நான் செஞ்சேன். ஆனால் செய்து கொண்டிருக்கும்போதே உத்தரமேரில் உள்ள பரிச்சயம், அங்கே உள்ள நண்பர்கள், அப்போ படித்த படிப்பு, சென்னையிலேருந்து அந்த ஊருக்கு வந்து இலக்கியம் பேசின இலக்கியவாணர்கள், இவங்க கூடலாம் தொடர்பு ஏற்பட்டு இந்த ஊரில் இனிமேல் இருக்க முடியாது, நமக்கு ஆர்வத்துக்கு தீனி போடணும், அது தலைநகரமாக தான் இருக்க முடியும் என்று அப்போ ஒரு வேட்கை எனக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் சென்னைக்கு வர பேருந்து 77A 104 இதெல்லாம் வரும்போதெல்லாம் 148 இதெல்லாம் வரும்போதெல்லாம் இதான் என்னோட ஊர் பேருந்து, இதான் எங்கள் ஊர் பஸ்ஸுன்னு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவேன். இல்லை, பொதுவாக சொல்லுவாங்கள்ல, சென்னைக்கு மிக அருகில், நீங்கள் சென்னைக்கு மிக அருகில் உள்ளவங்க. உத்தரமேரூர் வந்து ஒரு 2 மணி நேரம் அவ்வளோதான். அதில் நான் ஈடுபட்டேன். அதுக்கப்புறம் என்னால் அந்த ஊரில் இருக்க முடிய நிலம் வந்து, ஏன்னா எந்த நேரமும் இளைய பாரத நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு வந்துடுவோம், வந்து நிகழ்ச்சி நடத்துவேன். கவி மலர்னு பேர், சக்தி சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு ஐயா வந்து தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுப்பார். ஃபேமஸ் அவர். ஆமாம், அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுப்பார். உடனே ஒரு கடிதம் தான் எடுத்துக்கிட்டு ஜிப்பாவை அயன் பண்ணி போட்டுக்கிட்டு சென்னைக்கு வந்துட வேண்டியது. 30 ரூபா அது கொடுப்பாங்க, ஆனால் 3 நாள் லீவ் போட்டுருவேன். இதனால் நான் மில்லில் வந்து ரொம்ப கண்டனத்துக்கு ஆளானேன். நீ வந்து வேணால் செய்கிறதுனா அதை போய் செய்ய, இல்லைனா இந்த ஒழுங்காக செய்யன்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. இது மாதிரி சூழ்நிலை தான் கன்ஃபார்ம் ஆனோன்னா பர்மனெண்ட் லேபர், எனக்கு மாதத்துக்கு 1000 ரூபா சம்பளம். 1000 ரூபா சம்பளத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் அதை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு நாள் காலை 86ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 77Aன்னு நினைக்கிறேன், 148 தெரியல, அதில் ஏறி சென்னைக்கு வந்து 7 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். பருத்தி நூல்லேருந்து இந்த நூலுக்கு வந்து இந்த நூற்பாலைக்கு வந்து. அதே. இப்போ இந்த பத்திரிகை பணி எப்படி கிடைச்சிது, அதை அந்த அனுபவங்கள், பத்திரிகையாளராக இருந்த அனுபவம். ஆமாம், என்னென்னா பத்திரிகையில் இருக்கிறோம் எல்லாரும் போனால் நான் கஷ்டப்படவே இல்லை. பத்திரிகையில் நான் அங்கே போனேன், அங்கே வேலை செஞ்சேன், இங்கே வேலை செஞ்சேன், பாதையோரம் படுத்திருந்தேன், உணவு விடுதலை வேலை செஞ்சேன், கொளுத்து வேலை செஞ்சேன், சொல்கிறது மாதிரி இல்லை சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க. எனக்கு அது நேரவே இல்லை. நேராக வந்தோடனே பத்திரிகை வேலை தான் கிடைச்சிது. எப்படி கிடைச்சதுன்னு கேளுங்க. உத்தரமேரூரில் நான் இருக்கும்போதே தேவி வாரது சந்தா கட்டியிருப்பேன். சந்தா கட்டியிருக்கும்போது அதில் வர எல்லாத்தையும் படிச்சுட்டு கடிதம் எழுதுவேன். ஒரு இதழுக்கு தேவிக்கு 3 கடிதம் எழுதுவேன். ஏதாவது ஒரு கடிதம் அதில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, கண்ணாடின்னு பேர் அந்த கடித பகுதி. இந்த கண்ணாடி பகுதிக்கு 3 கடிதம். அப்போலாம் குமாரகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து ஒரு நகைச்சுவை எழுதுவார், இன்னொரு எழுத்தாளர் தொடக்கத்தை எழுதுவார், இன்னொருத்தர் சிறுகதை, 3 கடிதம். ஒவ்வொரு வாரமும் என்னுடைய கடிதம் தேவியில் 80ல் தொடங்கி 85 வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடக்கத்திலேயே ஜெயபாஸ்கரன் பேர், இயற்பெயரே அதான் எழுதிட்டேன். அதில் வந்து எப்படி வரும்னா, தேவியில் வா ஜெயபாஸ்கரன் உத்தரமேரூர் காட்டுப்பாக்கம்னு வரும், கண்ணாடி பக்கத்தில். காத்துக்கிட்டு இருப்பேன். செவ்வாய்க்கிழமைக்கு தேவி ஊருக்கு அஞ்சலில் வரும். பிரித்து பார்த்தா உள்ளே என் பேர் இருக்கும். அதுதான் எனக்கான பெருமிதம். காற்றுல பறந்த நான் சைக்கிள்லேயே காற்றில் போவேன். அப்படியே வந்து தான் எனக்கு அது இதுவாச்சு. அந்த அறிமுகத்தோட நாகை மனோகரன் ஒரு நண்பர், அவர் தான் ஜெயகிருஷ்ணன், உங்களுக்கு தெரியும். இந்த வளர்தொழில் ஜெயகிருஷ்ணன் தேவியில் அவர் துணை ஆசிரியர். நாகை மனோகர் நண்பர். நாகை மனோகரன் எனக்கு நண்பர். அவர் என்னை கூட்டிக்கிட்டு அங்கே போகிறார். போனவுடனே சொல்கிறார், இவர் வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டார், நேத்தான் வந்தார், என் பேர் வந்து ஜெயபாஸ்கரன், நல்லா எழுதுவாருன்னு. ஜேம்ஸ் அப்போ பொறுப்பாசிரியர், ஒவ்வொரு கடிதம் 3 கடிதம் எழுதுவார் அவரா அப்படின்னு கேட்குறாரு. உத்தரமேரூர் காட்டுப்பாக்கம், ஆமாம் அப்படின்றாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே அப்படியே இருக்கும்போது ஜெயகிருஷ்ணன் சொல்கிறாரு, வந்திருக்காரு, இவர் ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்தனா கொடுங்களாமா அப்படின்னு மெல்ல கேட்குறாரு அவர்கிட்ட. கொடுக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு அழகி போட்டி நடந்தது சென்னையில். நர்மதா ஸ்வரூப்புங்கிற ஒரு பெண்மணி தான் சென்னை அழகியை தேர்ந்தெடுத்தாங்க. மாதர் சங்கமும் மற்ற இதுவும் போராட்டம் பண்ணுறாங்க கலைவாணர் ரங்கத்தில். மறக்காமல் வச்சுருக்கீங்க. எனக்கு பசுமையான அழகி போட்டி அசிங்க போட்டி ஏன் நடத்துறீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அழகி போட்டி நடத்தி பரிசு கொடுக்குறாங்க. அவங்க வேணாம் சொல்கிறாங்க. 2 தரப்பையும் பார்த்து நீ கட்டுரை இது கொண்டு வாங்கினாங்க. அப்படித்தான் என்னுடைய பயணம் தேவியிலே தொடங்குச்சு. ஒரு 10 ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? 86லேருந்து 89 வரைக்கும், 86லேருந்து 88 வரைக்கும், இந்த 2 வருஷம் தான். அடுத்து எப்படி நீங்கள் ஒரு புலனாய்வுக்கு போகிறீங்க? இது வந்து கலை இலக்கிய ஒரு சமூக இது மாதிரி இருக்கும், ஒரு குடும்பத்தில் படிக்கிறது மாதிரி. என்னென்னா தேவியும் வாங்குவாங்க, ராணியும் வாங்குவாங்க. என்னென்னா எப்படி தராசுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே தேவி வர்றதில் நான் நினைக்கிறத எழுத முடியல. 1. 2, அந்த பத்திரிகையோட போக்கு எனக்கு குறிப்பிட்டு போச்சு. அந்த நேரம் தான் தராசு பத்திரிகை வந்து கொடி கட்டி பறக்குது.
லட்சக்கணக்கான சர்க்குலேஷன், அதில் வர எழுத்துக்கெல்லாம் அவ்வளோ பெரிய மிரட்சியும் வரவேற்பும் இருக்குது. அது மாதிரி சொல்ல இது போல் பத்திரிகையில் எழுதணும். நம்ம எதுக்கு இது எழுதிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சும் போது ஒரே ஒரு கடிதம் ஒன்று எழுதினேன் தராசு ஆசிரியர் ஷியாமுக்கு. அப்போ நான் மலர்கொடி மேன்சனில் தங்கியிருந்தேன், பாண்டி பஜார். அங்கேருந்து கடிதம், இது மாதிரி உங்கள் பத்திரிகையில் பணியாற்ற விருப்பம், எனக்கு சேர்த்துக்க முடியுமான்ட்டு. உடனே தொலைபேசி வருது, ஜெயபாஸ்கர் ரூம் நம்பர் 55 ரூம் நம்பர் 55 கத்துறாங்க. லேண்ட்லைன் 5வது மணி குதிச்சு தாவி ஓடி வந்து பொண்ணு பார்த்தா, நீங்கள் சார் வந்து பாருங்கள் உங்கள் லெட்டர் படித்தாரு அப்படின்றார். அவ்வளோ அங்கேருந்து நடந்து போல பறந்துட்டு தான் போனேன் எழும்பூர் சேட் காலனிக்கு. அவர் பார்த்த உடனே நீங்கள் எழுதுங்க நல்லா எழுதுங்கட்டார். அவர் கொடுத்த 2 அசைன்மெண்ட் இருக்கு பாருங்கள், அது பெரிய வரவேற்பாயிடுச்சு. அப்புறம் அதில் நான் முடிவு பண்ண முக்கியமான செய்தி, இனிமேலும் இதில் இவங்க கொடுக்குறதே புலனாய்வு தான். சமூக புலனாய்வு நிருபர், சமூக புலனாய்வு நிருபர், அரசியல் புலனாய்வு நிருபர், பொருளாதார குற்றப்புலனாய்வு, இப்படி பல பிரிவுகள் இருக்கும். அதில் சமூக புலனாய்வு நிருபராக நான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் ஒரு அதிகபட்சம் 2 மாதம் கூட இருக்காது. அதுக்கிடையே நான் என்ன எழுதணும்னு நானே முடிவு செஞ்சுட்டேன். அவர்கிட்ட போய் மலைவாழ் பழங்குடி மக்களை பற்றி எழுதலாம், நாடோடி மக்களை பற்றி எழுதலாம், குழந்தைகளை பற்றி எழுதலாம். மலைவாழ் பழங்குடி மக்கள் வந்து மலையிலேயே இருக்கிறவங்க, நகராதவங்க. நாடோடி மக்கள் பயணிச்சுட்டே இருக்கிறவங்க, குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க. 3 தொடர் எழுதலாம். கிளிக் பண்ணோன்னா எப்படி இதெல்லாம் எழுதுவீங்க? மலைவாழ் மக்கள் பழங்குடி போய் எப்படி பார்ப்பீங்க? போய் பார்த்தேன். எப்படி நீங்கள் செய்வீங்கன்னா உங்ககிட்டயே அதுக்கான ஆயுதம் இருக்குது. என்ன, தராசு மக்கள் மன்றம் இருக்குது, மாவட்டத்தோடு இருக்குது. அந்த மாவட்டத்தில் கடிதம் எதுனாக்கா கூப்பிட்டு வச்சு அவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னா, எல்லா மாவட்டத்தில் கூட்ட உட்கார வச்சு உங்கள் மாவட்டத்தில் மலைப்பகுதி எது, உங்கள் மாவட்டத்தில் மலைவாழ் பழங்குடி மக்கள் யார், அவங்க வாழ்நிலை இல்லைன்னு முழுமையாக ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி தரவுகளை திரட்டிக்கிட்டு அதன் அடிப்படையில் பகுதியை பயணத்திட்ட வகுத்துக்கிட்டு வாழ்க்கையடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தொடரை கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் எழுதினேன். இந்திய ஜனநாயகம், இந்திய சுதந்திரம் எட்டி பார்க்காத இடங்களையும் தொட்டு பார்க்காத மனிதர்களையும் நாம் தேடி சென்று சந்திக்கிறோம். இந்த வாரம் கல்கொத்தி மலை புலையர்கள், இந்த வாரம் அட்டுக்கல் மலை இருளர்கள் அப்படின்னு ஒவ்வொரு பழங்குடியை பற்றி நான் எழுதினேன். பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய அனுபவமாக இருந்திருக்கும். மிகப்பெரிய அனுபவம். நான் மேற்கு தொடர்ச்சி மலையின் காதலனாக மாறத் தொடங்கியது அப்போதுதான். அது இன்றளவும் தொடர்கிறது. இந்த பின்னணியில கவிதை எழுதுற அந்த மனம் இருக்குல்ல, அது எப்படி சிதையாம பாத்துக்கிறதுக்கு? அது ஊர்ல இருக்கும்போதே எனக்கு கவிதை எழுதுறது ஏதோ ஒன்று எழுதிட்டே இருப்பேன். கவிதை மாதிரி தான் இருக்கும். கண்ணதாசன் இறந்த போது முதல் கவிதை எழுதினேன், சிறுகூடல் பட்டியலை கண் மலர்ந்து சிகாகோவில் போய் மூடி விட்டாயே. அப்போ அப்படிதான் எழுத முடியும். அப்புறம் 9000 வரிகள் கவிதை வெடித்து ஓய்ந்ததா உன் விரல்கள். நீங்க மரபுல வந்து செழுமையா இருந்தீங்களா? ஆமா, மரபு தெரியும், ரொம்ப பிடிக்கும். மரபு இலக்கணம் தெரியாது, ஆனா எழுதுனா ஓசையை வச்சு சரியான பிழை எல்லாம் எழுதிடுவேன். படிக்கிறவங்க அது இந்த இலக்கணத்தை சேர்ந்தது, இந்த வகையை சேர்ந்தது, இந்த பாவகையை சேர்ந்தது சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய மரபு கவிதை ஒன்று ஓசை இனத்தில் எழுதப்பட்டது, என்ன வகையை சேர்ந்தது என்று எனக்கு தெரியாது. பல்லவன் வந்து சொல்லுவார், இது வந்து கவிஞர், ஆமா இது என்சீர் விருத்தம், இது அரிசீர் விருத்தம், இது எப்படியே போனா பாஸ், நல்லா இருக்கு பாஸ் அப்படின்னா பல்லவன் சொல்லுவார். பத்திரிகை பண்ணி இருக்கும் போதே கவிதை எழுதிக்கிட்டே இருப்பேன் தொடர்ச்சி. முதல் தொகுப்பு 2002 வந்தது. ஆனா தேவி வாரதிலேயே நான் கவிதை எழுதியிருக்கேன். கட்டுரையில் மட்டும் இல்லை, தேவி வாரதிலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடந்த போது நான் இந்திய எதிர்ப்பை பற்றி ஒரு அழுத்தம் கொடுத்த போது அதுக்கு எதிரான எழுதப்பட்ட ஒரு கவிதை தேவியில பிரசுரம் பண்ணாங்க. நீங்க இந்த தொடர்ந்து தராசு தேவியில ஒர்க் பண்ணிருக்கீங்க, பத்திரிகையாளராக இருக்கீங்க, நூற்பாலையில தொடங்கிருக்கீங்க லைஃபை. எப்படி இந்த முழு நேர வேலையை விட்டுடலாங்கிற ஒரு காலகட்டம் எப்போ வந்தது? அந்த மனநிலை எப்படி வந்தது? எனக்கு இருக்கிற அதீத நம்பிக்கை தான். என் உழைப்பின் மேலும், என் திறமையின் மேலும், எனது அணுகுமுறையின் மேலும், சமூகத்தின் மீதும், சொல்ல வேண்டிய செய்திகளின் மீதும், நாம தான் சொல்லணுன்ற அக்கறையின் மீதும் எனக்கு ஏற்பட்ட அடிப்படையில் தான் இதை நான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு எந்த நட்டமும் இல்லை. இன்றைக்கி அந்த மில்லு எல்லாரும் நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வரப்போது கதறி அழுதாங்க. என் தொழிலாளர் தான் கூட நின்றுக்கிட்டு, மேலே 1000 ரூபா சம்பளம், நான் பாஸ் தான் கூப்பிட்டாங்க, பாஸ் 1000 ரூபா பாஸ் சம்பளம், நீ விட்டுட்டு போறியாடா, 1000 ரூபாடா என்னடா பண்ண போகிற, கவிதை பாட்டுன்னு சொல்லிட்டு போகிறேடான்னு சொன்னாங்க, அழுதாங்க. அந்த தொழிலாளர்கள் பாதி பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க, பாதி பேர் குடிகாரம் ஆகிட்டாங்க, பாதி கொஞ்சம் இருக்காது, நசிஞ்சு அந்த இடம் இப்போது மண்மேடாக கிடக்கிறது. ஒரு வட இந்திய ஒருத்தர் வியாபாரி அதை வாங்கி விட்டார். மண்மேடாக இருக்குது அந்த இடம். நான் போய் பார்த்துட்டு வந்து போனேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நீங்கள் வேலையை விட்ட பிறகு லைஃப் கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணீங்களா? அது ஒரு சவாலாக இருந்தது அந்த நாள்? இல்லை, ரொம்ப எளிதாகவும் வசதியாகவும் இருந்தது. வயலை விட்டு உங்கள் நேரம் உங்கள்கிட்ட இருந்தது 40 ஒரு பக்கத்துக்கு 40 ரூபா கொடுப்பாங்க. ஒரு பக்கத்துக்கு 40 ரூபானா ஒரு கட்டுரை எழுதுவேன். 3 பக்கம் வரும், 3 நாங்கள் பண்ணிட்டு 120 ரூபா. அப்புறம் அவரே சொல்லுவார், ஜேம்ஸ் சார் இன்னும் கூட ஒன்று எழுதுங்கன்னு, இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாரு. அதே பேரில் எழுதுவானா, வேறு பேரில் எழுதணும்னா ஜெயசூரியன்ற பேரில் அதை எழுதுவேன், ஜெயபாஸ்கர்ன்ற பேரில் எது எழுதுவேன். அப்போ ஒரு வாரத்துக்கு 120லேருந்து 200 ரூபா வரைக்கும் சம்பாதிப்பேன். அப்போ ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா. போக்குவரத்து செலவு தனியாக கொடுத்துருவாங்க. எனக்கு பேச்சுலர், தனியான ஆள் தான், எனக்கு வசதியாக தான் இருந்தது. தராசில் அதை விட அதிகம். ஒரு பக்கத்துக்கு 80 ரூபா,
நிறைய எழுதுவேன். டாம் சாயர்ன்ற பேரில் எழுதுவேன். எந்த டாம் சாயர்? முதல் படித்த புத்தகத்தோட கதாநாயகர் இருக்கானே அவன் பேரில் தான் எழுதுவேன். அதனால் டாம் சாயர் தான் புலனாய்வு அதிகாரிங்க பூரா, போலீஸ்காரங்க, அரசியல்வாதிங்க, இந்த மாதிரி அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க டாம் சாயர் இருக்காரா, டாம் சாயர் எங்கே போயிருக்காரு, இப்போ தான் டாம் சாயர் வந்துட்டு போனார், இப்படி தான் பேசுவாங்க. என் பேர் அங்கே யாருமே இது தெரியாது. அதனால் அதில் நான் போடுற ஒரு முதலீடும் உழைப்பும் தான் அது. பொதுவாக உங்கள் கவிதைகளில் வந்து சோசியல் சட்டையர், ஒரு சமூகத்தை பற்றிய பகடி அது வந்து அதிகமாக இருக்குது. உங்கள் கவிதை வந்து ஒரு எல்லல் சுவை வந்து அதிகம் மிகுந்து இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அது எப்படி? என்ன நடக்கிறத பார்த்தா பெரும்பாலும் சிரிப்பு தான் வருது எனக்கு. பல நேரங்களில் அழுக வருது, மனசு வலிக்குது. ஆனால் பல நேரங்களில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் வருது. எனக்கு சிரிப்பாக வர்றதை சிரிப்பாக தான் எழுத முடியுது. ஆனால் அழுகை வர்றதை எழுதினால் அதை அழுகையாக தான் மாற்ற முடியுது. அது படிக்கிறவங்கள அழ வைக்க என்னால் முடியும். அவங்கள அழ வைக்கணும் என் நோக்கம் கிடையாது. இயல்பிலே அப்படி அமைந்து ஒரு கூட்டங்கள் நடக்கிறத பார்க்குறோம், ஒருத்தர் நீட்டி முடிக்கி பேசுகிறத பார்க்குறோம். அதை பற்றிய கவிதையே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பேச்சாளர் பேசினார். பேசும்போது அது கேட்டு வந்தோம் 1 மணி நேரம். என்ன பேசினார் அவர், வீட்டுக்கு வந்து என்னால் தாங்க முடியல. அப்போ தான் அந்த மேடைன்ற கவிதை எழுது. இதுவரை 20 முறைகளுக்கு மேல் எதிரிகளை எச்சரிக்கை செய்ய கடமைப்பட்டு விட்டாய், சலனமற்று கிடந்த உன் ஆதரவாளர்கள் முன்னிலையில். நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் என்பதை தாண்டி எதுவுமே விளங்கவில்லை, நீ சொல்லிக் கொண்டது எதுவும். இன்னொன்றை குறிப்பிட்டாக வேண்டும் என்று அடிக்கடி குறிப்பிட்டாய், ஆயினும் கடைசி வரை குறிப்பிடவே இல்லை அந்த இன்னொன்றை. இறுதியாக ஒன்றை சொல்லி விடைபெற விரும்புவதாக முழங்கினாய், அந்த ஒன்றையாவது சொல்லிவிட்டு போயிடலாம் அல்லவா நீன்னு இந்த மேடை பேச்சாளர்களை பற்றி தான் எழுதணும். இது போல் சமூக நிகழ்வுகளோட பகடித்தன்மையாக இருந்தாலே அந்த கவிதைகளில் பகடித்தன்மை வெளிப்படுது. இயல்பிலேயே எனக்கு வந்து இந்த நகைச்சுவைன்றது ரொம்ப அதிகம். பார்க்குறதுக்கு தோற்றத்துக்கு சிடுன்னு விடறவருன்ற கருத்தும் என் மீது உண்டு. ஆனாலும் கூட என்னுடைய இயல்பு என்பது இயல்பு தான், நகைச்சுவை இயல்பு தான், மென்மையான இயல்பு தான், உண்மையான இயல்பு தான். இதே உணர்வு வந்து உங்கள் கட்டுரைகளில் வெளிப்படுது. எப்படின்னா நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த, சமூகத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்த கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கீங்க. அதில் கவனிக்கப்பட்டிருக்கீங்க. தினமணி நடுப்பக்க கட்டுரைகளில் கவனிக்கப்பட்டிருக்கீங்க. கட்டுரை எழுதுறது அது வந்து இந்த பத்திரிகையிலேருந்து இருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கும். ஆனால் இதை எப்படி நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க? சுற்றுச்சூழல் இது மாதிரி சரியாக கேட்டீங்க. இப்போ என்னென்னா, பத்திரிகையாளர் நாவலும் சென்னைக்கு வரேன், தேவியில் பத்திரிகையாளர் நான் வரேன். நம்ம எழுத வேண்டிய கட்டுரை இது இல்லை, பெண்களுக்கான நிறைவு செய்ய வேண்டிய கடன் நமக்கு கிடையாது, பொழுதுபோக்கு அல்லன்னு அப்போ நினைக்கிறேன். அப்போ என்ன செஞ்சேன், அதுலேருந்து வேற ஒரு புலனாய்வு பத்திரிக்கை போகலான்னு போகிறேன். புலனாய்வு பத்திரிக்கை போகும்போது அங்கேயும் கொஞ்சம் 2-3 கட்டுரை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நாம் விரும்பினதான் எழுதணும், நம்ம போய் பார்க்க வேண்டியதை பார்க்கணும் தான் மலைஜாதி மக்களையும் அந்த பக்கம் நாடோடி மக்களையும் குழந்தைகளையும் பார்த்து தொடர் எழுதினேன். அதையும் நானாக தான் வடிவமைச்சுக்கிறேன். அப்படியே இருக்கும்போது தான் சரி இது வரைக்கும் இப்படி போயிடுச்சு. ஆனால் இனிமேல் எழுதுகிற கட்டுரைகள் நம்மளுடைய தேர்வாக இருக்கணும், கருப்பொருளை நாம் தேர்ந்தெடுக்கணும், இந்த செய்தியை எழுதலாம்னு நம்ம முடிவு பண்ணால் அந்த செய்தி வரணும் என்று 2010 வாக்கில் நான் முடிவு வரேன். 2002 என்கிட்ட புது இது வந்துடுச்சு. அதுக்குள்ளே 2002 கவிதை தொகுப்பு வந்துடுச்சு, 2004 கட்டுரை தொகுப்பு வந்துடுச்சு, 2008 இன்னொரு தொகுப்பு வருது. அப்படியே 13க்கு வந்து நான் தினமணிக்கு போகிறேன். தினமணிக்கு போகும்போது நம்ம அப்படி தான் எழுதுவாங்க. அதில் எனக்கு கனவு, தமிழனில் எழுதுவார், இளவரசர் எழுதுவார், பெரிய பெரிய அஞ்செல்லாம் நடுப்பக்கத்தில் எழுதுவாங்க. எனக்கு கனவு இங்கே எழுதணும், நாம் விரும்பின செய்தியை எழுதணும். அவங்களாம் தமிழ் சார்ந்து தமிழ் ஆய்வுகள் சார்ந்து எழுதுவாங்க. சரி, நம்ம சமூக செய்திகள் எழுதுவோம் என்று நான் என்ன செஞ்சேன், சமூக செய்திகளை நான் தேர்வு செய்கிற செய்திகளை எழுத ஆரம்பித்தேன். எழுதுகிற எல்லா செய்திகளுமே எடுபடுகிற செய்திகள், நீதிமன்றங்களுக்கான மேற்கோள்களாக, வழக்கு தொடுப்பதற்கான சான்றுகளாக, உள்ளூரில் இருக்கிற அமைப்புகள் நகல் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து விழிப்புணர்வு ஊட்டுவதற்கான சான்றுகளாக, அப்படி தான் அந்த கட்டுரை அமையும். ஆனால் ஒரு கட்டுரை எழுதுவதற்கு குறைந்தது நான் 1 வார காலம் எடுத்துக்கொண்டேன். போகிற போக்கில் கட்டுரை பெரிய உழைப்பு, எழுதவே முடியாது, தரவுகள் இல்லாமல் எழுத முடியாது. அப்துல் கலாம் ஜெயபாஸ்கர் இங்கே வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு ஒரு பெரிய நிகழ்ச்சியில், பல்கலைக்கழக நூற்றாண்டு அரங்கத்தில். அண்மையில் ஒரு கட்டுரை படித்தேன், ஜெயபாஸ்கர் எழுதின வாய்மொழி எல்லாம் வாழ்க்கை மொழின்னு. அவர் இங்கே வந்திருக்கிறாரான்னு தெரியலன்ற கூட்டத்தை பார்க்குறேன். நான் எந்திரிச்சு நிற்கிறேன், கும்பிடு போடுறேன் அவருக்கு. நீங்கள் தானே சார் ஜெயபாஸ்கரன்? நான் தாங்க ஜெயபாஸ்கர். ஓ வணக்கம் சார். மேடையில் இருந்துக்கிட்டே உட்காருங்க சார். உட்கார்ந்த உடனே அதுக்கப்புறம் கட்டுரை பற்றி 10 நிமிடம் பேசுகிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு என்ன செய்தின்னா, அதில் உள்ள உண்மை தன்மை தான். அப்போது அந்த கட்டுரை நான் எது சொல்லணும்னா, அந்த கட்டுரை எழுதும்போது 1 வார காலம் கொசுக்கடி, மின்சாரமே இல்லை, சரியாக வராது, புழுக்கம், எழுதி சரியாக அமையலை, தரவுகள் சரியாக அமையலை, கிழிச்சு போட்டு மறுபடியும் எழுதுகிறேன். எனக்கு என்னென்னா, ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி முதல்ல எழுதுகிற என்னை மேம்படுத்தணும், எழுதுகிற எனக்கு நிறைவு கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு நிறைவு கொடுக்குதாலே அடுத்த செய்தி. அந்த வகையில் எழுதுகிற ஒரு எழுத்தை முதலில் எனக்கு நிறைவு தருகிற ஒன்றாக நான் அதை ஒழுங்காக தான் செஞ்சுருக்கிறேன். போகிற போக்கில் செய்யலை. முழு எஃபர்ட்னு சொல்கிறாங்கள்ல, முழு முனைப்பை, முழு முயற்சியை, முழு உழைப்பை அதில் போட்டிருக்கிறேன். எந்த நிறைவு எனக்கு வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருத்தமில்லை என்பது தான் என்னுடைய பயணத்தோட. உங்களுடைய கட்டுரை எழுத்துக்கும் கவிதைக்கும் கிடைத்த அங்கீகாரத்தில் பெருசாக நீங்கள் பெருமைப்படுகிற
ஒரு அங்கீகாரம், விருது, அது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு அப்துல் கலாம் என்னைய திடீர்னு எதிர்பாராத விதமாக கூப்பிட்டு இங்கே வந்திருக்கிறாருன்னு கேட்டு என்னை பாராட்டுறது நல்லா இருக்கு. இந்த தினமணி விழாவில் இப்போ இருக்கிற நூல் வெளியீட்டு விழாவில் தினமணி ஆசிரியர் சொன்னார், இங்கே தான் பாராட்டினதை எல்லாரும் சொல்கிறீங்க, ஜனாதிபதி மாளிகையிலே ஜெயபாஸ்கர் எழுதுவாரான்னு என்கிட்ட அடிக்கடி கலாம் கேட்பார். அந்த அளவுக்கு அவர் மனசில் ஒரு எழுத்துக்கள் இடம் பிடிச்சிருக்குன்னு. இதுக்கு காரணம் என்னென்னா 2002-03 நான் அவருக்கு ஒரு புத்தகம் அமைச்சேன். 2002 வெளியிட்ட ஜெயபாஸ்கர் கட்டுரைகளை அப்பயும் அனுப்பினேன் அவர் கலாமுக்கு. அவர்கிட்ட கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் ஒரு கடிதமான விமர்சனத்துக்கு ஆளான ஒரு கட்டுரையை பாராட்டி அவர் எழுதியிருந்தார். அப்போது அந்த மனசில் நான் போய் தங்கிட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எழுதுனதுக்கப்புறம் இந்த கட்டுரையை வந்து அவர் படிக்கிறாரு, விழாவிலையும் வந்து பேசுகிறாரு. அப்போ அது எனக்கு பெரிய அங்கீகாரம் தான். பல சம்பவங்கள் அப்படிலாம் சொல்ல முடியும். ஆனாருணா ஐயா தெரியும் உங்களுக்கு, அருணாசாலை ஐயா ஸ்டூடெண்ட் மாணவர் தமிழ்ச்சான்றல் நிறுவனர். என் மேலே அவ்வளோ அன்பு உள்ளவர். அவரை பற்றி நான் எழுதின பாடல் அந்த கடைசி மரணப்படுகையில் இருக்கும்போது அந்த பாடலை தான் புஷ்பன குப்புசாமி பாட, அது வரைக்கும் கோமால சுரணையற்று ஒரு மூச்சற்று இருந்தவர் பாடலை கேட்க கேட்க கண்ணில் தண்ணி வந்து உதறி துடிச்சு அப்படியே கண் முன்னார். அப்போது கேட்ட மருத்துவர்கிட்ட புலன்களில் காது இருக்கும், அதெல்லாம் உங்களுடைய அவங்கள உணர முடியும் அப்படின்னாங்க. அது எனக்கு பெரிய அங்கீகாரம். அந்த பாடலோட முதல் வரியை மட்டும் சொல்லுங்க. தமிழ் மொழியின் வேரில் பாயும் தஞ்சை ஊற்றினி, என் தமிழ் இனத்தின் மீது தவழும் தென்றல் காற்றினி, இருள் படர்ந்த காலத்திலே தமிழர்கள் மேலே நீ எழுகதிராய் கண்சி வந்தாய் பூமியின் மேலே, தமிழர் கூட்டம் தத்தளிக்கும் அலைகடல் மேலே நீ தவழ்ந்து சென்று துயர் சுமந்தாய் தோனியை போலே. தந்தை பெரியாருக்கு தொண்டனானவன் என்றும் தலை நிமிர்ந்து அவனை ஏற்று பயணம் செய்தவன், தமிழ் இசையால் மன்றங்கண்டாய் பெரியாருக்கு, இந்த தமிழ் நிலத்தில் அந்த புகழ் வேறு யாருக்கு, தானுயர்ந்து தமிழ் உயிரை கொடுத்த பெருமகன் திரு நாராயண ஞானாம்பாள் பெற்ற திருமகன், ஆனாரோனா என்பது ஒரு வாழ்வியல் வேதம், எங்கள் அருணாசலம் என்னும் புகழ் உலகினில் வாழும் சாரியேசி ராகத்தில் பாடினார். அந்த ராகம் அவர் பிடிக்கும். எனக்கு இதுதான் அங்கீகாரம். விருதுகளை நோக்கி எப்போ நான் போனதே கிடையாது. அது யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் இயல்பாக வர்றது இலக்கிய வைத்தியம், கிருஷ்ணாட்சி விஷயம், பாரதிய வித்யாபவன் சேர்ந்து இலக்கிய அண்ணன் விருது கொடுத்தாங்க, இலக்கிய விதி சேர்ந்து கொடுத்தாங்க. வேணான்னு கூட வலுக்கட்டாயமாக ஒரு ஜனவரி மாதத்தில் அந்த விருது கொடுத்தாங்க. டெல்லி தமிழ்ச்சங்கமும் தினமணி பத்திரிகை சேர்ந்து சிறந்த தமிழ் கவிஞருக்கான விருதை ஒரு ஆண்டை கொடுத்தாங்க. இது போல் அவங்களா வந்து எந்த கேள்வியும் கேட்காம, எதுவுமே விண்ணப்பத்தை நிறைவு செஞ்சு கொடுக்க சொல்லாமல், காலக்கெடை நிர்ணயிக்காமல், என்னை நேதில் உட்கார வச்சுக்கிட்டு நீ ஒழுங்காக தான் எழுதிட்டான்னு கேட்காம அவங்களா தேர்ந்தெடுத்து கொடுத்தா அந்த விருதை ஏற்றுக்கொள்வதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்துக்குள்ளே தோணணும், இந்த இது சுபம் யார்ட்டையும் பேசக்கூடாது, இத்தனை படிகள் அனுப்பணும், ஏற்கனவே விருது வாங்கிதான் தெரியப்படுத்தணுன்ற நிபந்தனைகளாக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன். அது எனக்கு தேவையும் இல்லை. ஏனென்றால் எனக்கு வள்ளுவனும் பாரதியும் கம்பனும் இளங்கோவனும் காசி ஆனந்தனும் இன்குலாப்பும் அப்துல் ரஹ்மான் தான் ரோல் மாடல். அதனால் இவங்களை அந்த பக்கம் நான் போகிறதில்லை. உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகராக இருக்கக்கூடியவர் இயக்குனர் லிங்குசாமி. அவர் இல்லாத ஒரு நிகழ்ச்சியை கூட நீங்கள் நடத்தினதில்லை. அவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு எப்படி அது? ஆமாம், 1996 எனக்கு அறிமுகமானார். அவர் ஒரு 18 சாரதாம்பாள் தெரு சாலி கிராமத்தில் அவர் குடியிருந்தார். அப்போ எனக்கு அறிமுகமானார். அவர் சினிமா வாய்ப்பு தேடி அலைவார். நான் தராசு பத்திரிக்கையில் அப்போ நான் ரொம்ப தீவிரமான இயக்கத்தில் இருக்கேன். அப்போவே நான் அந்த கவிதை எழுதியிருக்கிறேன். இந்த கவிதை ஆலமரம்னு ஒரு கவிதை. அந்த கவிதை அப்போயே சென்னை வானொலியில் ஒளிபரப்பு. எனக்கு இன்னும் குறுக்கிட்டு ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு ஊடகங்கள் எந்த குறையும் வைக்கலைங்க. ஆல் இந்தியா ரேடியோவாகட்டும், தொலைக்காட்சிகளாகட்டும், பெரிய பெரிய ஊடகங்களாகட்டும் எழுதுனா போட்டாங்க. நீங்கள் கூட புதிய பார்வையில் விருது வாங்கலையோ விருதுங்கிற என்னுடைய கட்டுரையை நீங்கள் போட்டீங்க. பெரிய பிரச்சனையாச்சு அந்த கட்டுரை, தெரியுமா உங்களுக்கு? பெரிய எதிரி உங்களை தோற்று வச்சு நீங்கள் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. அப்போலாம் எத்தனை நெருக்கி அறிமுகம் கூடாது, ஆனால் போட்டிங்க. ஆக ஊடகங்களே எனக்கு எந்த குறையும் வைக்கல. அதனால் அப்படி இருக்கும்போது அந்த ஆலமரம் கவிதையை அவருக்கு நான் வாசிக்கிறேன். பெரிய ஆலமரம், ஊரோரம் இருக்கிற ஆலமரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட வேதனை வரலாறு ஒரு நெடுங்கவிதை. அந்த கவிதை ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி கவிதை பூங்காவில் நான் வாசித்த கவிதை. சக்தி சீனிவாசனும் தென்கட்சி சுவாமிநாதனும் அது ஒளிபரப்பு ஏற்பாடு செஞ்சு ஒளிப்பதிவு பண்ணாங்க. அந்த கவிதையை ஒளிப்பதிவு பண்ணவர் தென்கட்சி சுவாமிநாதன். இப்படி ஒரு கவிதை வேணுமானா தேசிய கவி சேமலத்தை கூட அதை அனுப்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நான் தெரியலன்னு வச்சுங்களா. அந்த கவிதையை லிங்குசாமிக்கு நான் சொல்கிறேன். அன்னைக்கு நம்மக்கிட்ட நண்பரானவர் தான். அதுலேருந்து தொடர்பு. அவர் திரைப்படத்துக்கு பாடலை அதை கூப்பிடுவார். எனக்கு அதில் ஈடுபாடு இல்லாதால் அதை விட்டுறோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள். என்னுடைய கவிதைகள் புது கவிதைகள், நெடுங்கவிதைகள் இப்படி தான் இருக்கும். அவருடைய கவிதைகள் குறுங்கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள் மணியாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். காலில் கட்டப்பட்ட சங்கிலிகளின் உரசலில் பிளிருகிறது காடுன்னு ஒரு கவிதை. அவர் கவிதை. செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்புன்னு ஒரு கவிதை. முதலில் ஆற்றில் தண்ணீர் இல்லை என்றார்கள், சரி இப்போது ஆறே இல்லை என்கிறார்கள்னு ஒரு கவிதை. எல்லாமே ஒரு மரத்தை சாய்த்து தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தை சாய்த்து தான் இந்த வீணை செய்யப்பட்டு, நீ ஒரு முறை மீட்டி வை, ஒரு வனம் உருவாகட்டும்,
எப்படி இருக்கு பாருங்க கவிதை. பொய்டிக்கல். எவ்வளோ இது போல நிறைய கவிதைகள். அதெல்லாம் உங்கள் எழுத்துக்கான அறம் அப்படிங்கிறது இருக்குல்ல, நீங்க வந்து எதையும் எழுதுறது இல்லை, நீங்க ஒரு தீர்மானமா இதை தான் நான் எழுதுவேன், இந்த தீர்மானத்தை ஏன் எடுத்திருக்கீங்க? ஆமாம், இப்போ படித்தவன் சூதுவாதம் பண்ணால் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி சொன்னது அது எழுத்தாளுங்க பொருந்தும். எதுக்காவது எதை வேணாலும் எழுதலாம், எதுக்கான வர வாய்ப்பு கிடைக்கிது, எப்படி வேணாலும் எழுதலாம், நான் இதுவும் எழுதுவேன் அதுவும் எழுதுவேன்லாம் ஒரு எழுத்தாலும் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன விரும்புறியோ, இந்த சமூகத்துக்கான அறம் எதை நினைக்கிறியோ அதை எழுதணும். ரெண்டாவது, எழுத்தாளர் நம்ப நான் அற உணர்ச்சி மிக்கவனாக இருக்கணும், எதிர்பார்ப்புகளை அற்றவனாக இருக்கணும், வறுமை நிலைக்கு அஞ்சு ஒளியக்கூடன்னு இருக்கக்கூடாது. இந்த தமிழ் என்னை காப்பாற்றலை, கவிதை என்னை காப்பாற்றலை, இலக்கியம் என்னை காப்பாற்றணும்னு புலம்புகிற ஒரு புலம்பல்வாதியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த இதன் மூலமாக தான் வயிறு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் வேறு தொழிலுக்கு போயிடுங்க. இந்த தொழிலுக்கு வந்துட்டு நீங்கள் இதை என்னை காப்பாற்றலாம் சொல்லாதீங்க. அந்த தொழில் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த தொழிலை நீங்கள் காப்பாற்றணும். என் கவிதையை, என் தமிழை, என் இலக்கியத்தை நான் காப்பாற்றுகிறேன், அதனால் அது என்னை சிறப்பாக காப்பாற்றுகிறது. என்னுடைய வாழ்க்கை வந்து சராசரி நடுத்தர குடும்பத்துக்கான நிகரான வாழ்க்கை, குறையற்ற வாழ்க்கை, மகிழ்ச்சியான பொருளாதார வாழ்க்கை. என்னென்னா சமூகம் என்னை தத்தெடுத்து கொண்டது. காரணம் என்கிட்ட இருக்கிற அற உணர்ச்சி. இவர் இப்படி தான் இருப்பார், இவர் நல்லா எழுதுவார், இதெல்லாம் இவரால் தான் எழுத முடியும், இவரை தாண்டி யாரும் எழுதத்தில்லை, நீங்கள் நிறைய எழுதுங்க, அதுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொல்கிறதான். அதனால் நாம் இதுதான்றதுல உறுதியாக இருந்தோம்னாக்கா அதை பாதுகாக்கிறதுக்கு சமூகம் கடமை போட்டுரும். நாம் தடுமாறினா சமூகம் நம்மளை தடுமாற விட்டுரும். உங்களை கொடுத்து வைத்தவர் என்று பாராட்டலாம். நான் உறுதியாக. ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரையிலான பயணம் இருக்குல்ல, எழுத்து, பத்திரிகை, கவிதைங்கிற ஒரு பயணம், இந்த பயணத்தை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தோணும்? எனக்கு திரும்பி பார்க்கும்போது ரொம்ப ஆக்கப்பூர்வமாக ஒரு பயணம் தேரும். கிராமத்தில் நான் படுத்துட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு பக்கத்தில் இருக்கிறோம் பாம்பு கடிச்சு, கருங்கோழ பாம்புன்னு சொல்கிற கண்ணாடி விரின் பாம்பு கடிச்சு செத்து போயிருக்கிறான் கிராமத்தில். எனக்கு பக்கத்தில் படுத்துருந்தவன் பல நேரங்களே நீச்சல் தெரியாது கிராமத்தில் இருக்கும்போதெல்லாம். அப்போல்லாம் 3 முறை நான் கிணத்துல இருந்துருக்கிறேன். எப்படி காப்பாற்றணுன்னு எனக்கு தெரியாது. திடான்னு சோப்பு போட்டு துணி வச்சுட்டு இருக்கும்போது வழுக்கி விழுந்துடுவேன். டக்குன்னு அடிச்சு ஆழமான கிணறு, ஆழமான கிணறு. பல பேர் துணி துவைக்கும் போதே செத்து போயிருக்கிறாங்க, தற்கொலை போயிருக்கலாம் அப்படின்னு. உடனே நான் படிக்கட்டை பிடிச்சி எதிர்த்து நின்றுருவேன். நான் அப்படி ஒரு விழிப்புணர்ச்சி, அந்த விழிப்புணர்ச்சி எங்கள் அப்பா கிட்ட நான் கற்றுக்கிட்டது. அப்படி நான் பாதுகாட்டுவேன். இப்போ கூட வந்து மலையில் உருளும் போது 2025 மே மாதம் 1ஆம் தேதி இடுக்கி மாவட்டம் கேரளாவில் பரந்தன்பாறை மலைப்பகுதியில் உருளும் போது கூட தொலைதூரத்தில் பள்ளம் இருக்குது. நம்ம வேகமாக உருண்டோம்னாக்கா ஒரு மலைச்சீரில் உருளும் போது வேகம் அதிகமாகும், சக்கரம் மாதிரி. அது மாதிரி நம்ம அதிகமாக பள்ளத்தாக்கில் விழுந்துருவோம். அப்போ நம்ம நிற்கணும் அப்படின்ட்டு சர்ன்னு பிடிச்சிட்டு போகிறோம், கல்லுகள்லாம் பிடிச்சிட்டு போகிறோம். பிடிச்ச போனால் ஒரு புல் தென்படுறது, பிடிச்சிட்டு புல்ல பிடிக்கும். எனக்கு குரல் கேட்குது, ஒரு ஐயா விழுந்துட்டாரு, விழுந்துட்டாருன்னு கத்துறாங்க மலையாளத்தில். நான் என்ன பண்ணுறேன், அப்படியே போய் பிடிச்சிட்டு உட்காந்துருவேன். எட்டி பார்த்து சொல்கிறாங்க, அவர் வேலை உட்காந்துருக்காருன்னு கத்துறாங்க. அங்கே இருக்கிற வேடிக்கை பக்கம் அவ்வளோ பேரும் ஒரு புல்லை பிடிச்சி நிற்கிறேன். அந்த புல்லுக்கு வந்து லெமன் கிராஸ் வந்து கோதை புல்னு கூட சொல்லுவாங்க. ஆமாம். அப்புறம் சுக்குநாரி புல்னு சொல்லுவாங்க. சுக்கு போல நார் வந்தால் சுக்குநாரி புல், ஆங்கில பேர் லெமன் கிராஸ். அது நல்ல பிடிப்பு இருக்கும், உயரமாக இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை. 89ஆம் வருஷம் அந்த புல்லை பற்றி தனி கட்டுரை நான் எழுதியிருக்கேன் தராசில். அந்த புல்லை மலை ஜாதி மக்கள் எப்படி வறுத்து அதை எப்படி தைலமாக காய்ச்சுறாங்க, கான்ட்ராக்டருங்க எப்படி அந்த மக்களை ஏமாத்துறாங்க, எவ்வளோ தைலத்துக்கு அவங்க எத்தனை லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கு எப்படி 1000 ரூபாய் மளிகை சாமான் முடிச்சுக்கிறாங்கன்னா, அந்த புல்லிலிருந்து தைலம் காய்ச்சுகிற அந்த புலையறின மக்களை பற்றிய கட்டுரை, அந்த கட்டுரை முழுக்க அந்த கோதை புல்லை பற்றியே தான். அப்போ நான் பிடிச்சிக்கிட்டு நின்றுது. ஏற்கனவே எந்த புல்லை குறித்து கட்டுரை எழுதினோ அந்த புல் தான் என்னை காப்பாத்துச்சு. அப்போ புல்லு அதுக்காக தான் உங்களுக்கு பரிசு மாதிரி அது கொடுத்துருக்கு. அதுதான் என்னை பற்றி எழுதுனேன் என்றால் நான் எழுதுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவி என்று நம்புகிறேன். இல்லை என்றால் எனக்கு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலைக்கு, நான் மேற்கொள்கிற பயணங்களுக்கு எனக்கு ஏற்படுகிற விஷயங்கள் தான் இப்போது நான் காணாமல் போயிருக்கணும். ஆனால் நான் எழுத வேண்டியிருக்கிற வரைக்கும் எழுதணும். இயற்கை விரும்புவதால் நான் அதை ஒழுங்காக செய்யணும். நண்பர்கள் வந்து விரும்பி எனக்கு உதவி செய்கிறாங்க, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில். அவங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றணும், அதுக்கு நான் உதவி செய்யணும். பத்திரிகைகள், ஊடகங்கள் வந்து எங்கிட்ட எழுத்த எதிர்பார்க்கறது நம்ம அனுப்புகிறோம். இது பெருமைக்காக சொல்ல, இயல்பாக சொல்கிறேன். நம்ம அனுப்புகிறோம், அது இருக்குது. படிக்கிறவங்க லட்சக்கணக்கானவங்களோ ஆயிரக்கணக்கானவங்களோ அதை பற்றி யோசிக்கிறாங்க, அதை பற்றி கருத்து பரப்புகிறாங்க. எனக்கு நம்பிக்கை அக்னி கொஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணித்தது காடுன்னு பாரதி சொன்னது ஒரு கருத்து. நல்ல கருத்தை நீ சமூகத்தில் வைத்து விட்டால் அது பற்றி கொண்டு தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வேலிக்கத்தால் மூலமாகிறதுக்கான விழிப்புணர்வு அப்படி என் பேனாவல் மூலம் வந்தது தான். மனை வணிகம் எப்படி ரியல் எஸ்டேட் வந்து நஞ்சை நிலங்களை கூறு போடுதுன்றது பற்றி ஒன்று தான். பனைமரங்களை பற்றிய விழிப்புணர்வு நம்மள தான். பனைமரங்களை பற்றி கட்டுரையாக எழுதியிருக்கிறேன், பனைமரங்களை பற்றி பாடலாம் எழுதியிருக்கிறேன். என்னுடைய ஆய்வு என்னென்னா, கவிதையோ கட்டுரையோ நான் எதையெல்லாம் கட்டுரைகளாக எழுதினேனோ அதையெல்லாம் கவிதைகளாக எழுதியிருக்கிறோம், எதையெல்லாம் கவிதைகளாக எழுதியிருக்கிறேனோ அதெல்லாம் கட்டுரையாகவும் எழுதியிருக்கிறேன். மரங்கள் எல்லாம் வரங்கள்னு பனைமரத்தை பற்றி எழுதிக்கிறேன். ஆனால் மரமே பனைமரமே தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே வரமாய் கிடைத்த தாவரமே உன்னை வணங்கி தொழுகிறது என் கரமே
கருகருகருவென நீ உயர்வாய், கருங்கோபுர குடையென நீ விரிவாய், 1000 கொடைகளின் ஓர் உருவாய் நீ அழிக்கப்பட்டாலும் பயன் தருவாய். தமிழரின் நிலமே உனது நிலம், பழந்தமிழரின் குலமே உனது குலம், தழும்புகள் ஆலை ஆன உரம், நீ தலைமை தாங்க தகுந்த மரம். அனைத்தும் இழந்த ஏழையினம் உன் அருகில் நின்று ஏங்கி எழும், காற்றில் அசைந்து கதறி எழும், உன் கண்ணீர் துளி போல் பழம் உதிரும். தாயின் சேலை போல் உன் கூரை, அதை தாங்கும் தூண்களாய் உன் மேனி, விறகாய் எரியும் உனது மட்டை, அதில் வேகிற உணவாய் உன் கிழங்கு. பட்டியலிட்டால் மாளாது, உன் பெருமைகள் பாடி தீராது, உலகம் முழுதும் மண்மீது, அட உன்போல் வேறொரு மரமேது, அழகாய் படரும் மயில் தோகை, அட அதுபோல் விரியும் உன் ஓலை, 1000 இலக்கியம் அளித்த கொடை, உலக அறிவின் மகுடம் உனது தலை. மரமே மரமே பனைமரமே, தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே, வரமாய் கிடைத்த தாவரமே, உன்னை வணங்கி தொடுகிறது என் கரமே என்று எழுதினேன். அது பாடலாகவும் பரவி கொண்டிருக்கிறது. ஆக ஒரு எழுத்தாளரின் கடமை அறவையை பற்றி எழுதுவது, விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக எழுதுவது, சமூக அக்கறையோடு எழுதுவது, அந்த அப்படி எழுதி சமூக அக்கறையை பிற பணங்களில் தோற்றுவிப்பது, அறம் வழுவாமல் வாழுவது, தமிழினை காப்பாற்றவில்லை என்று புலம்பாமல் இருப்பது. இதுதான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் என் பயணம் அழகாக உங்களை போன்ற நண்பர்கள் துணையோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது, வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஓஹெச் லிட்ரேச்சருக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய கேள்விகளுக்கு மிக அழகான கவித்துவமான பதில்களை நீங்கள் தந்தீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு என் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தொலைக்காட்சிக்கு என் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.